கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 10:19. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். ஆமென். சொற்களின் மிகுதியில் பாவம். மனுஷன் அடிக்கடி மிகையாக பேசும்போது அசட்டையான வார்த்தைகள், பொய், பழி சுமத்தல் அல்லது தேவையற்ற பழித்து பேசுதல் போன்ற பாவங்களின் விழும் ஆபத்து அதிகரிக்கும். வாக்கு மரியாதை இன்றி பேசுவது மற்றவர்களுக்கு தீங்காக கூட அமையலாம். உதாரணமாக, அதிகமாக பேசும்போது தவறான தகவல்களை பகிர்ந்துவிட வாய்ப்பு அதிகம். சுய கேள்வி இல்லாமல் பேசும்போது உணர்ச்சிகளை காயப்படுத்தலாம். அதனால் தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் என்று இன்றைய தியான வசனம் நமக்கு போதிக்கிறது. புத்திமான் தனது வார்த்தைகளை கவனமாக தேர்ந்தெடுத்து பேசுவான். தேவையற்ற பேச்சுகளில் இருந்து தன்னை தக்க வைத்துக் கொள்வான். இது அவருக்கு நல்ல பெயரையும் சூழ்நிலையில் சமநிலையையும் கொண்டு வரும். நாம் நம்முடைய உதடுகளை அடக்க வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தன்னடக்கம் வேண்டும். பேசும் முன் சிந்தித்து பேச வேண்டும். பாசம், அன்பு மற்றும் உண்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று அறிவுறுத்துகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதோ, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் என்று தேவனிடம் தம்மை தாழ்மைப்படுத்துகிறார். அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன் என்றும், பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் என்று நீதிமொழிகள் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைவான் என்று நீதிமொழிகள் 13:3 வாசிக்கிறோம். வார்த்தைகளில் தன்னடக்கம் இல்லாமல் பேசும் ஒருவர் தனது வாழ்வையும் மன அமைதியையும் இழக்கக்கூடியவராக இருப்பார். எனவே வார்த்தைகளின் ஆற்றலையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் தீர ஆலோசித்து அறிந்து பேசுங்கள். நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். சிறியதொரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் தீயை போன்றதுதான். நெறி கெட்ட உலகின் உருவே அது. நம்முடைய உறுப்புகளுள் ஒன்றாக அமைந்திருக்கும் இந்த நா நம் உடல் முழுவதையும் கரைப்படுத்துகிறது. அது நம் வாழ்க்கை சக்கரம் முழுவதையும் எரித்து விடுகிறது என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் தம்முடைய நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். நாக்கின் ஆற்றல் அதிகம். அது நல்லதையும் தீங்கையும் செய்யலாம். தவறான வார்த்தைகள் தீயாய் பரவி பெரிய ஆபத்தை உண்டாக்கும். எனவே நாக்கை அடக்கி ஆள்வது மிக மிக முக்கியம். இதை ஒத்துக்கிறீங்களா? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுலும் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறார். மெதுவான பிரதி உத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும் என்று நீதிமொழிகள் 15:1 வாசிக்கிறோம். மென்மையாக பேசுவதன் மூலம் பெரும் சிக்கல்களை தவிர்க்கலாம். இன்றைய தியான வசனத்தை விளக்கும் வண்ணமாக ஒரு சிறு கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கேளுங்க. ஒரு சிற்றூரில் ஒரு வயதான ஞானி வசித்து வந்தார். அவரிடம் அந்த ஊரில் உள்ளவர்கள் வந்து தாங்கள் செய்த தப்பிதங்களையும் குற்றங்களையும் அறிக்கையிட்டு அதற்கு பரிகாரம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அதன்படி செய்து வந்தனர். அந்த ஞானியும் ஜனங்களுக்கு நல்ல கருத்துக்களை போதித்து வந்தார். ஒரு நாள் ஒரு இளைஞன் அவரை தேடி வந்தான். அவரிடம், ஏன் நான் எந்த இடத்திலும் விரும்பப்படவில்லை? என் நண்பர்கள் எல்லோரும் என்னை தவிர்க்கிறார்கள். என்னுடைய வார்த்தைகள் காரணமாக என்னிடம் ஆவேசமாக பேசுகிறார்கள். நான் எப்படி என்னை சீர் செய்ய முடியும் என்று கேட்டான். அந்த ஞானி அவனிடம் ஒரு வெள்ளை தாளை எடுத்து கொடுத்தார். அது அப்பழுக்கற்ற வெள்ளை நிறத்தில் மிக நேர்த்தியாக இருந்தது. அந்த ஞானி அந்த இளைஞனிடம், இந்த காகிதத்தில் உன் நண்பர்களிடம் தாறுமாறாக பேசிய வார்த்தைகளை எல்லாம் எழுதுங்கள் என்றார். இளைஞன் எழுதினான். காகிதம் முழுவதும் அவன் பேசிய குரூர வார்த்தைகளால் நிரம்பியது. பின்னர் ஞானி சொன்னார், இப்போது இந்த வார்த்தைகளை அழித்துவிட்டு காகிதத்தை சுத்தமாக மாற்றி எடுத்து வா என்றார். இளைஞனுக்கோ என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று கலங்கினான். கலங்கி நின்ற இளைஞனை பார்த்து ஞானி சொன்னார், நீ பேசிய வார்த்தைகளை நீ மறந்து போனாலும் உன் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதில் ஆழமாக தைக்கப்பட்டிருக்கும். ஒரு முறை பேசப்பட்ட வார்த்தைகளை திரும்ப எடுக்க முடியாது. கள்ளம் கபடம் இல்லாதவர்களின் மனதில் உன்னுடைய வார்த்தைகள் கிழித்து காயப்படுத்தி ரணகலமாக்கிவிட்டது. நீ எழுதிய இந்த பேப்பர் நீ எழுதுவதற்கு முன் எவ்வளவு பளபளப்பாக வெண்மையாக இருந்தது. உன் வார்த்தைகளை அதில் வடிவமாக்கியவுடன் அந்த பேப்பரும் தன்னுடைய பளபளப்பையும் பரிசுத்தத்தையும் இழந்து கரைப்படிந்து நிற்பது போலத்தான் நீ பேசிய வார்த்தைகளால் காயப்பட்ட உன் நண்பர்கள் மேலும் காயப்பட விருப்பமின்றி உன்னை தவிர்க்கிறார்கள். இனிமேல் நீ பேசும் முன் எண்ணி அளவான தேவையான அன்பான வார்த்தைகள் மட்டும் பேசினால் நீ நல்ல உறவுகளை உருவாக்கலாம் என்றதும் தான் தன் தவறுகளை உணர்ந்து வருந்தி ஞானியிடம் மன்னிப்பு கேட்டு திரும்பினான். அதன் பின் அவன் பேச்சு அனைவர் மனதையும் காயப்படுத்துவதற்கு பதில் காயத்துக்கு மருந்தாகவும் மனதுக்கு விருந்தாகவும் அமைந்தது. என்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள், முதலாவது, சொல்லும் வார்த்தைகளை சிந்திக்க வேண்டும். பேசுவதற்கு முன் இது தேவையா, பயனுள்ளதா, மற்றவர்களுக்கு பொறுப்பானதா என்று சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, அதிகமாக பேசாமல் இருக்க வேண்டும். சில நேரங்களில் பேசாமல் அமைதியாக இருத்தல் பெரிய பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க உதவும். மூன்றாவது, அழகான வார்த்தைகளை பேசுதல். ஆறுதல் தரும், கற்றுத்தரும் மற்றும் அமைதிக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் நம்மை வார்த்தைகளில் தகுதியான ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ள ஊக்குவிக்கிறது. நம் சொற்களின் ஆற்றலையும் அவற்றை அடக்குவதன் அவசியத்தையும்
அழுத்தமாக சுட்டி காட்டுகின்றது. இதை உணர்ந்தவர்களாய் பேசும் முன் நிதானித்து கனிவான, அன்பான, பிறருக்கு பிரயோஜனமான வார்த்தைகளையே பேசுவோம். தேவ நாம மகிமைக்கு சாட்சியாக வாழ்வோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமென்.